Hi students, இந்த வீடியோவில் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அமீன்ஸ் பற்றி பார்க்கலாம். அம்மோனியா மாதிரியே அமீன்ஸில் இருக்கக்கூடிய நைட்ரஜன் ஆட்டமும் ட்ரைவேலண்ட் இன் நேச்சர். அதுலேயும் பார்த்தீங்கன்னா லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் ப்ரெசென்ட் ஆகியிருக்கு. அதேமாதிரி sp3 ஹைப்ரிடைஸ்ட். அவுட் ஆஃப் 4 sp3 hybridized orbitals of nitrogen, 3 sp3 orbitals overlap with orbitals of hydrogen or alkyl groups of carbon. The fourth sp3 orbital contains a lone pair of electron. இதில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 4 sp3 ஹைப்ரிடைஸ்டு ஆர்பிட்டால் இருக்குது நைட்ரஜனில். அமீன்ஸில் பார்த்தீங்கன்னா அதில் 3 ஆர்பிட்டால்ஸ் வந்து ஹைட்ரஜனோட இல்லைன்னா கார்பன் ஆட்டத்தோட ஹைப்ரிடைசேஷனில் இருக்குது. ஃபோர்த் ஆர்பிட்டாலில் பார்த்தீங்க அப்படின்னா லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் ப்ரெசென்ட் ஆகியிருக்கு. அப்போது அமீனோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா பிரமிடல் ஜியோமெட்ரியில் இருக்கும். ஓகே, டியூ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான், CNH or CNC bond angle is less than the normal tetrahedral bond angle 109.5 degree. இதனுடைய லோன் பேர் எலக்ட்ரானோட ப்ரெசன்ஸ்னால என்ன ஆகுதுன்னா கார்பன் நைட்ரஜன் ஹைட்ரஜன், அதேமாதிரி கார்பன் நைட்ரஜன் கார்பன், இந்த ரெண்டு பாண்ட் ஆங்கிள் இருக்குது பார்த்தீங்களா. இந்த ரெண்டு பாண்ட் ஆங்கிளுமே நார்மல் டெட்ராஹெட்ரல் பாண்ட் ஆங்கிளை விட குறைவாக இருக்குது. ஸோ இட் இஸ் லெஸ் தேன் தி நார்மல் டெட்ராஹெட்ரல் பாண்ட் ஆங்கிள். டெட்ராஹெட்ரல் ஸ்ட்ரக்சருடைய நார்மல் பாண்ட் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 109.5 டிகிரி இருக்கும். ஓகே, இப்போ சிஎன்சி பாண்ட் ஆங்கிள் ஆஃப் ட்ரைமெத்திலமின் பார்த்தீங்கன்னா 108 டிகிரி தான் இருக்குது. இப்போ டெட்ராஹெட்ரல் 109.5னா அதை விட 1.5 டிகிரி கம்மியாக இருக்கும். இட் இஸ் ஹையர் தேன் தி HNH பாண்ட் ஆங்கிள் ஆஃப் 107 டிகிரி. அமோனியாவில் இருக்கக்கூடிய HNH பாண்டு பார்த்தீங்கன்னா அது வந்து 107 டிகிரி இருக்கும். அதை விட இது ஹையராக இருக்கும். திஸ் இன்க்ரீசஸ் டியூ டு த ரிப்பல்ஷன் பிட்வீன் த பல்கி மெத்தில் குரூப்ஸ். இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிப்பல்ஷன் பிட்வீன் த பல்கி மெத்தில் குரூப்ஸ், இதுதான் காரணம். இதே மாதிரி ஒரு கொஷின் வந்து ஈத்தர்ஸில் ப்ரீவியஸ் பப்ளிக்கில் லாஸ்ட் இயர் கேட்டிருந்தாங்க. ஓகே, ஈத்தர்ஸில் இருக்கக்கூடிய பாண்ட் ஆங்கிள் டெட்ராஹெட்ரல் பாண்ட் ஆங்கிளை விட ஜாஸ்தியாக இருக்குது, ஏன் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா ரிப்பல்சிவ் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் தி 2 பல்கியர் அல்கைல் குரூப்ஸ் அப்படின்னு ஒரு ரீசன் அங்கே கொடுத்துருப்பாங்க. அது ஒரு 2 மார்க் கொஷினில் கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி இங்கே ஸ்ட்ரக்சர் ஆஃப் அமீன்ஸ் வச்சு அந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு கேட்கலாம். ஓகே, இங்கே ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 107 டிகிரி கொடுத்துருக்காங்களா அமோனியாவில், லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் ஆல்சோ தேர். இங்கே பார்த்தீங்கன்னா அமீன்ஸில் 108 டிகிரி இருக்கும். ஓகே, அது டெட்ராஹெட்ரல் பாண்ட் ஆங்கிளை விட இந்த கேஸில் கம்மியாகவும் இன்னொரு இதில் ஜாஸ்தியாகவும் இருக்கும். இப்போது ஜென்ரல் மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரிப்ரேஷன் ஆஃப் அமீன்ஸ், என்னென்ன மெத்தடில் எல்லாம் அமீனை ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு நைட்ரோ காம்பவுண்ட்ஸ்லேருந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது. ஆல்ரெடி வந்து நம்ம நைட்ரோ காம்பவுண்ட்ஸில் படித்த ரியாக்ஷன் தான். நைட்ரோ காம்பவுண்ட்ஸோடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் படிச்சிருப்போம். நைட்ரோ காம்பவுண்ட்ஸை எடுத்து ரெடியூசிங் ஏஜென்ட்டான ஹைட்ரஜன் நிக்கல் இல்லைனா டின் HCl இல்லைனா பெலேடியம் ஹைட்ரஜனோட ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா இட் இஸ் கன்வெர்டட் இன்ட்டு ப்ரைமரி அமீன் நம்ம படிச்சிருப்போம். ஓகே, த சேம் ரியாக்ஷன் அங்கே படித்த அதே ரியாக்ஷன் தான். இந்த ரியேஜென்ட்டில் ஏதாவது ஒரு ரியேஜென்ட்டோட போட்டால் NO2 குரூப் இஸ் கன்வெர்டட் இன்ட்டு NH2 குரூப். ஸோ ப்ரைமரி அமீன் இஸ் அப்டைன்டு. இங்கே நைட்ரோ ஈத்தேன் எடுத்திருக்கேன். ஸோ வி ஆர் அப்டைன் ஈத்தேன் அமீன். அடுத்தது அதே மாதிரி நைட்ரோ பென்சீன் எடுத்துக்கிட்டு சேம் ரியேஜென்ட்டோட 680 கெல்வினில் டெம்பரேச்சருக்கு ஹீட் பண்ணால் என்ன ஆகும்? திஸ் NO2 இஸ் கன்வெர்டட் இன்ட்டு NH2. ஸோ நைட்ரோ பென்சீன் இஸ் கன்வெர்டட் இன்ட்டு அனிலின். நெக்ஸ்ட்டு நைட்ரைல்ஸில் இருந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். நைட்ரைல்னால் வேறு எதுவும் இல்லை, சைனோ காம்பவுண்ட் இஸ் நேம்ட் அஸ் நைட்ரைல். C triple bond N is known as நைட்ரைல். ஓகே, இந்த CN எப்படி NH2ஆக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ரிடக்ஷன் ஆஃப் அரைல் அல்கைல் ஆர் அரைல் சைனைட்ஸ் வித் ஹைட்ரஜன் நிக்கல் ஆர் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் ஆர் சோடியம் எத்தனால், இதில் ஏதாவது ஒரு ரியேஜென்ட்டோட ட்ரீட் பண்ணோன்னா அது வந்து ப்ரைமரி அமீன்ஸை கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பர்டிகுலராக சோடியம் எத்தனால் யூஸ் பண்ணி நடத்தக்கூடிய இந்த ரிடக்ஷனுக்கு பேர் வந்து மெண்டியஸ் ரியாக்ஷன். இந்த மாதிரி நேமிங் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மெண்டியஸ் ரியாக்ஷன்னா என்னது? அதாவது த ரிடக்ஷன் ஆஃப் சைனைட்ஸ் வித் சோடியம் அண்ட் எத்தனால் இஸ் நோன் அஸ் மெண்டியஸ் ரியாக்ஷன். இதில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கக்கூடிய சைனோ குரூப் இஸ் கன்வெர்டட் இன்ட்டு அமீன். ஓகே, ஸோ ஈத்தேன் நைட்ரைல் எடுத்திருக்கேன், இட் இஸ் கன்வெர்டட் இன்ட்டு ஈத்தேன் அமீன். ஓகே, reduction of isocyanide with sodium amalgam and ethanol gives secondary amines. இது சயனைட்ஸ் எடுத்தால் ப்ரைமரி அமீன்ஸ் கிடைக்கும், ஐசோசயனைட்ஸ் எடுத்தால் செகண்டரி அமீன்ஸ். சயனைட்ஸ் அப்படின்னா சைனோ குரூப்பில் இருக்கக்கூடிய கார்பன் ஆட்டம் பாண்டட் வித் தட் அல்கைல் குரூப். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய நைட்ரஜன் வந்து அல்கைல் குரூப்போட பாண்டில் இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் கால்ட் ஐசோசயனைடு. ஓகே,
இப்போ மெத்தில் ஐசோசைனேட் எடுத்துக்கிட்டு சோடியம் அமால்கத்தோட எத்தனாலோட ட்ரீட் பண்ணுறோம். ட்ரீட் பண்ணால் நமக்கு செகண்டரி அமீன் ஃபார்ம் ஆகும். அதாவது என் மெத்தில் மீத்தேன் அமீன் இல்லைன்னா டைமெத்தில் அமீன் இஸ் ஃபார்ம்ட் அஸ் அ மேஜர் ப்ராடக்ட். ஃப்ரம் அமைட்ஸில் இருந்து இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரிடக்ஷன் ஆஃப் அமீன்ஸ் வித் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் கிவ்ஸ் அமைட்ஸோட லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் அண்ட் வாட்டர் ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா வி ஆர் கெட்டிங் அமீன்ஸ். இட்ஸ் அ சிம்பிள் ரிடக்ஷன் மெத்தட். இந்த ரியேஜென்ட்டோட ஒர்க் என்னென்னா இட் ரெடியூசஸ் சி டபுள் பாண்டோ குரூப் இன்ட்டு CH2 குரூப். ஓகே, அதனால் வி ஆர் கெட்டிங் அமீன் ஈஸிலி. ஆஃப்மேன்ஸ் டீக்ரடேஷன் ரியாக்ஷன். இந்த மாதிரி நேமிங் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியமான ரியாக்ஷன்ஸ். இதில் வந்து இந்த நேமிங் ரியாக்ஷன் ஒரு இம்பார்ட்டண்ட் ரியாக்ஷன். ஆஃப்மேன் டீக்ரடேஷன் ஆஃப் அமீன்ஸ்னு கேட்பாங்க. அமீன்ஸ் எப்படி ஆஃப்மேன் டீக்ரடேஷன் மூலமாக ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு கேட்கலாம். இப்போ அமைட்ஸ் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து புரோமினோட ட்ரீட் பண்ணுறோம் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் அக்வஸ் ஆர் எத்தனாலிக் சொல்யூஷன் ஆஃப் KOH. புரோமினோட அக்வஸ் KOH இல்லைன்னா ஆல்கஹாலிக் KOHோட சேர்த்துக்கிட்டு ட்ரீட் பண்ணும்போது அந்த அமைடில் இருந்து என்ன நமக்கு ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அமீன் ஃபார்ம் ஆகுது. ஃபார்ம் ஆகக்கூடிய அமீனில் ஒரு டிஃப்ரென்ஸ். இங்கே நம்ம எவ்வளோ நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம் உள்ள அமைடு எடுக்கிறோமோ அதை விட லெஸ் நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம் உள்ள அமீன் தான் நமக்கு கிடைக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி ஒரு அல்கைல் குரூப் இருக்குது அண்ட் தென் ஒரு கார்பன் இருக்கக்கூடிய அமைடு தான் எடுத்திருக்கோம். இப்போது நமக்கு ப்ராடக்டில் என்ன கிடச்சிருக்கு, அங்கே இருந்த ஒரு கார்பன் வந்து லெஸ் ஆகிருக்கு. வெறும் RNH2ங்கிற ஒரு அமீன் தான் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ ஆஃப்மேன் டீக்ரடேஷன் ப்ராசஸில் நம்ம என்ன அமைடு எடுக்கிறோமோ அந்த அமைடை விட லெஸர் நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம் உள்ள அமீன்ஸ் தான் நமக்கு ப்ராடக்டாக கிடைக்கும். இதை ஞாபகம் வச்சுக்கணும். இது ஒரு இம்பார்ட்டண்ட் ரியாக்ஷன். இல்லை என்ன எடுத்திருக்கோம், இப்போ அசிட்டமைடு எக்ஸாம்பிளுக்கு எடுத்தோம்னு வச்சுக்கோம், நமக்கு வந்து மெத்தில் அமீன் கிடைக்கும். CH3 C+O NH2ங்கிறது அசிட்டமைடு. அதாவது இந்த ஆறுங்கிறதுக்கு பதிலாக மெத்தில் குரூப் இருந்துச்சு அப்படின்னா அது அசிட்டமைடுன்னு சொல்கிறோம். அசிட்டமைடு எடுத்தோம் அப்படின்னா நம்ம நடுவில் இருக்கிற கார்பன் மோனாக்சைடு அந்த C+O குரூப் ரிமூவ் ஆச்சுன்னா என்ன கிடைக்கும், CH3 NH2 மெத்திலமீன் வந்து மேஜர் ப்ராடக்டாக கிடைக்கும். அடுத்தது அல்கைல் ஹேலைட்ஸில் இருந்து அமீன்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நேமிங் ரியாக்ஷன். கேப்ரியல் தாலிமைடு சிந்தசிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின். ஒரு 3 மார்க் கொஷினில் இது கேட்குறதுக்கு நிறைய சான்ஸ் உள்ள ஒரு கொஷின். அதாவது இந்த மெத்தடில் வந்து அலிஃபேட்டிக் ப்ரைமரி அமீன்ஸை தான் நம்மளால் ப்ரிப்பேர் பண்ண முடியும். தாலிமைடு அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட் இருக்குது. தாலிமைட்னா ஒன்றும் இல்லை, தாலிக் ஆசிடுடைய ஸ்ட்ரக்சர் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். தாலிக் ஆசிட் இஸ் அ டைகார்பாக்சிலிக் ஆசிட். ஒரு ஃபினைல் ரிங். ஓகே, இந்த ஃபினைல் ரிங்கில் இருக்கக்கூடிய COOH இருக்குங்களா, இட்ஸ் அ டைகார்பாக்சிலிக் ஆசிட். இங்கே ஒரு ஆசிட் குரூப், ஹியர் அனதர் ஆசிட் குரூப் COOH. ஓகே, தாலிமைடு அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த C+O கூட இங்கே ஒரு OH இங்கே ஒரு OH இருக்குது. இந்த 2 OH குரூப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு NHஆல் ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் கால்டு தாலிமைடு. தாலிக் ஆசிட்டில் வந்து இருந்து அந்த ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, இதுதான் வந்து தாலிமைடோட ஸ்ட்ரக்சர். இது கூட எதை ட்ரீட் பண்ணுறோன்னா ஆல்கஹாலிக் KOH இஸ் ட்ரீட்டட். ஆல்கஹாலிக் KOH ட்ரீட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா திஸ் H and OH combine to go as water, that sodium form bond with that nitrogen. ஸோ நமக்கு பொட்டாசியம் தாலிமைடு அப்படிங்கிற சால்ட் வந்து கிடைக்கும். ஓகே, N-K+ இந்த இடத்துல. ஓகே, அதுக்கப்புறமா நமக்கு ஃபார்ம் ஆன பொட்டாசியம் தாலிமைடை we are treated with alkyl halide RX. இந்த ஸ்டெப் வந்து SN2 ரியாக்ஷன் மெக்கானிசம் வழியாக நடக்கும். ஓகே, அல்கைல் ஹேலைடோட ட்ரீட் பண்ணும்போது the potassium is replaced by alkyl group. That potassium taking this halogen to go as potassium halide. ஓகே, இதுக்கு நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா N-alkyl தாலிமைடு. இந்த N-alkyl தாலிமைடை தென் அக்வஸ் KOHோட சேர்த்துட்டு ஹைட்ராலிசிஸ் பண்ணுறோம். ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது ஃபைனலி we are getting தாலிக் ஆசிட் அண்ட் அமீன். ப்ரைமரி அமீன் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும். ஓகே, இதுதான் வந்து கேப்ரியல் தாலிமைட் சிந்தசிஸ். இது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன். ஒரு தடவை எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் எல்லாமே. அடுத்தது ஹாஃப்மேன்ஸ் அம்மோனோலைசிஸ். அல்கைல் ஹேலைடையும் பென்சைல் ஹேலைடை எடுத்துக்கிட்டு ஆல்கஹாலிக் அமோனியா சொல்யூஷனோட சேர்த்து சீல்டு டியூப்பில் நம்ம ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா
மிக்சர் ஆஃப் ப்ரைமரி செகண்டரி டெர்ஷரி அண்ட் குவாட்டனரி அமோனியம் சால்ட் வந்து நமக்கு ப்ராடக்டாக கிடைக்கும். இதெல்லாம் கலந்த மிக்சராக கிடைக்கும். இந்த ரியாக்ஷன் எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் அமோனாலிசிஸ் தான். ஃபஸ்ட்டு வந்து மெத்தில் புரோமைடு எடுத்துகிட்டு அமோனியாவோட ட்ரீட் பண்ணுறோம். ஓகே, இந்த புரோமின் வந்து ஒன் ஆஃப் த ஹைட்ரஜன் ஃப்ரம் அமீன் அமோனியாவை எடுத்துக்கிட்டு ஹெச்பிஆரை வெளியே போகும்போது நமக்கு ப்ரைமரி அமீன் கிடைக்கும். செகண்ட், திரும்பியும் எக்ஸஸ் ஆஃப் CH3Brஓட ட்ரீட் பண்ணும்போது அகைன் இந்த NH2ல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஹைட்ரஜன் இஸ் ரீப்ளேஸ்டு பை மெத்தில் குரூப். ஸோ செகண்டரி அமீன் டைமெத்தில் அமீன் இஸ் ஃபார்ம்டு. அடுத்தது திரும்பவும் இன்னொரு மோல் ஆஃப் CH3Brஓட ரியாக்ஷன் ஃபர்தராக ப்ரொசீட் ஆகும் பொழுது இட் ஃபார்ம்ஸ் அ டெர்ஷரி அமீன், ட்ரைமெத்தில் அமீன். ஓகே, ஃபைனலாக எக்ஸஸ் ஆஃப் CH3Brஓட சேரும்போது ட்ரைமெத்தில் அமீன் இஸ் கன்வெர்டட் இன்டு குவாட்டனரி அமோனியம் புரோமைட். திஸ் இஸ் த சால்ட். ஃபைனலாக நமக்கு குவாட்டனரி அமோனியம் சால்ட் வந்து கிடைக்குது. This is a nucleophilic substitution. The halide ion of alkyl halide is substituted by the NH2 group. இந்த எதுக்கு எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன். இதில் என்ன நடக்குது அப்படின்னா அல்கைல் ஹேலைடில் உள்ள ஹேலைட் அயான் வந்து NH2 குரூப்பால் சப்ஸ்டியூட் பண்ணப்படுது. ஓகே, the product primary amine is so formed can also has a tendency to act as a nucleophile and hence if excess alkyl halide is taken. அதாவது இந்த ப்ராடக்ட்டில் நமக்கு கிடச்சிருக்கிற ப்ரைமரி அமீனுக்கு என்ன டெண்டன்சி இருக்குன்னா அதுவும் நியூக்ளியோஃபைலாக ஆக்ட் பண்ணக்கூடிய டெண்டன்சி இருக்குது. ஓகே, அது எப்போ நடக்கும்னா எக்ஸஸ் ஆஃப் அல்கைல் ஹேலைடு இருக்கும்போது நடக்கும். ஃபர்தர் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் டேக்ஸ் பிளேஸ் லீடிங் டு ஃபார்மேஷன் ஆஃப் குவாட்டனரி அமோனியம் சால்ட். அதனால் கடைசியாக நமக்கு என்ன கிடைக்குது? குவாட்டனரி அமோனியம் சால்ட் ஃபார்ம் ஆகுது. However, if the process is carried out with excess of ammonia, primary amine is obtained as a major product. Suppose நம்ம excess of அம்மோனியாவோட இதே ரியாக்ஷன் ப்ரொசீட் பண்ணோன்னா நமக்கு வந்து ப்ரைமரி அமீன் வந்து மேஜர் ப்ராடக்டாக கிடைக்கும். இந்த அல்கைல் ஹேலைட்ஸுடைய ரியாக்டிவிட்டி டுவார்ட்ஸ் அமீன்ஸ் பார்த்திங்கன்னா எப்படி அதிகமாகும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அயோடைடு அல்கைல் அயோடைடுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். அதுக்கப்புறம் தென் லெஸ் த இதுக்கு அதிகமாக இருக்கும். தென் கிரேட்டர் தேன் RBr, then greater than RCl. okay, இதுதான் வந்து reactivity of alkyl halide towards amines. Alkyl halide can also be converted into primary amine by treating it with sodium azide followed by the reduction using lithium aluminum hydride. இப்போது ஏதாவது ஒரு அல்கைல் ஹேலைடு எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள் நான் மெத்தில் புரோமைடு எடுத்திருக்கேன். சோடியம் அசைடோட ட்ரீட் பண்ணும்போது இட் கிவ்ஸ் மெத்தில் அசைடு. ஓகே, அதை ஃபர்தராக லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் போட்டு ரெடியூஸ் பண்ணும்போது மெத்தில் அமீன் இஸ் அப்டெயின்ட் அஸ் அ ப்ராடக்ட். ப்ரிப்பரேஷன் ஆஃப் அனிலின் ஃப்ரம் குளோரோபென்சீன். அனிலின்கிறது ஒரு அரோமேட்டிக் அமீன். அதை எப்படி குளோரோபென்சீன்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வி ஆர் டேக்கிங் C6H5Cl குளோரோபென்சீன் ஆர் பென்சைல் குளோரைட் ஃபினைல் குளோரைட் எடுத்துக்கிட்டு நம்ம அம்மோனியாவோட ட்ரீட் பண்ணுறோம். கேட்டலிஸ்ட்டாக வந்து Cu2O காப்பர் ஆக்சைடு அட் 200 டிகிரி செல்சியஸ் ஹீட் பண்ணுறோம். ஒன் ஆஃப் த ஹைட்ரஜன் ஃப்ரம் அம்மோனியா கம்பைன் வித் திஸ் Cl டு கோ ஆஸ் HCl ரிமூவ் ஆகிட்டு ரிமைனிங் NH2 இங்கே வந்து அட்டாச் ஆகும். ஸோ வி ஆர் கெட்டிங் அனிலின் ஆஸ் அ மேஜர் ப்ராடக்ட். அடுத்து அமோனலைசிஸ் ஆஃப் ஹைட்ராக்சில் காம்பவுண்ட்ஸ். ஹைட்ராக்சில் காம்பவுண்ட்ஸை எப்படி அமோனலைசிஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். when vapor of an alcohol and ammonia are passed over alumina. ஆல்கஹால் அண்ட் அம்மோனியா வேப்பர்ஸை வந்து அலுமினா மேலே பாஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கலாம். அலுமினா இல்லைனா W2O5 வெனேடியம் பென்டாக்சைடு இல்லைனா சிலிக்கா ஏதோ ஒரு இது மேலே 400 டிகிரி செல்சியஸ்க்கு பாஸ் பண்ணுறோம். இந்த மூணில் ஏதோ ஒரு மெட்டல் மேலே பாஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா நமக்கு எல்லா டைப் ஆஃப் அமீனுமே ஃபார்ம் ஆகுது. இந்த ரியாக்ஷனை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? செபேட்டியர் மெல்ஹி ரியாக்ஷன். ஓகே, இந்த மெத்தடுக்கு பேர் செபேட்டியர் மெல்ஹி மெத்தட். இந்த மெத்தடோட ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம ஆல்கஹால் எடுத்துக்கிறோம், வித் அம்மோனியாவோட ட்ரீட் பண்ணுறோம். இட் இஸ் பாஸ்ட் ஓவர் அலுமினா. ஓகே, இப்போ என்ன ஆகுது? ஃபஸ்ட்டு அமீன் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகுது. ஆல்கஹால் இஸ் கன்வெர்டட் இன்டு அமீன். தென் ஃபர்தராக எத்தனாலோட ட்ரீட் பண்ணும்போது ப்ரைமரி அமீன்லேருந்து செகண்டரி அமீன் ஃபார்ம் ஆகுது, டை எத்தில் அமீன். அதுக்கப்புறமா ஃபர்தராக நம்ம அகெயின் எத்தனாலோட ட்ரீட் பண்ணும்போது that secondary amine is converted into tertiary amine. Phenol reacts with ammonia at 300 degrees Celsius in the presence of anhydrous zinc chloride gives aniline. இப்போ ஃபீனால் எடுத்துக்கிட்ட இது வந்து ஆல்ரெடி நம்ம ஹைட்ராக்சி டெரிவேட்டிவ்ஸ் சாப்டரில் ஃபீனாலுடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்துருக்கோம். ஃபீனாலை அம்மோனியாவோட ட்ரீட் பண்ணுறோம்.
வித் ஆன்ஹைட்ரஸ் ஜிங்க் குளோரைடோட 300 டிகிரி செல்சியஸில் ஹீட் பண்ண என்ன ஆகுது, திஸ் OH குரூப் இஸ் கன்வெர்டட் இன்டு NH2 குரூப். ஃபீனால்லேருந்து நமக்கு என்ன கிடைக்குது, அனிலின் கிடைக்குது. ஓகே, இதோட ப்ரிப்பரேஷன் ஆஃப் அமீன்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. தேங்க்யூ. நீ நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து நம்ம அதனுடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அதெல்லாம் படிக்கலாம். தேங்க்யூ.